மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். என்று சொன்னது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க. 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகள் கடவுளுக்கு அடுத்தவை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி 4 கற்பனைகள் முதல் கற்பனைகள். அதற்கு பிறகு வருகின்ற 5வது கற்பனை, தகப்பனை தாயை கனம் பண்ணணும், அதை அவன் செய்கிறான். 6வது கற்பனை, கொலை செய்யக்கூடாது, அதை அவன் செய்யலை. 7வது கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அந்த தப்பும் அவன் பண்ணலை. 8வது கற்பனை, களவு செய்யக்கூடாது, அவன் களவு செய்யவில்லை. 9வது கற்பனை, பொய் சொல்லக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அதையும் அந்த மனுஷன் செய்யலை. இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கடைப்பிடித்து வருகிறேன். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? பல வேளைகளில் நமக்கு கூட இந்த ஆன்மீக பெருமை இப்படி வரலாம் அன்பானவர்களே. பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து, அவனை விட நான் நல்லவன், இவனை விட நல்லவன், அவளை விட நல்லவள், அவங்கள விட எல்லாம் நான் ரொம்ப நிறைய பைபிள் வாசிக்கிறேன், கோயிலுக்கு வரேன், நல்லா பைபிள் எனக்கு தெரியும், பிரசங்கம் கேட்குறேன் என்று நம்மை நாமே தேற்றிக் கொள்ளலாம். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று திமிராக கேட்கவும் செய்யலாம். ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். உடனே அந்த வாலிபன் இயேசுவானவர் சொன்னபடி செய்தானா? செய்யலை. ஆனால் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தவர்களில் துக்கமடைந்தவனாய் போனவன் இவன் ஒருத்தன்தான். இப்போ புரியுதா ஆண்டவருக்கும் போதகருக்கும் உள்ள வித்தியாசம்? அவன் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் துக்கமுள்ளவனாய் போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? ஏனென்றால் அவன் சொன்னதை செய்வான். அவரும் சொத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னால் வாப்பான்றார்ல. ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன செய்வான்? விட்டு கொடுத்து விட்டு ஆண்டவருக்கு பின்னால் போயிருப்பான். அவன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு இயேசு ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் என்றால் ஆளுகிறவர். என்னை நான் ஆளவில்லை, என்னுடைய சுயம் என்னை ஆளவில்லை, என்னுடைய விருப்பம் என்னை ஆளவில்லை, எல்லாம் அவரே என்னை ஆளுகிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். இதுதான் ஆண்டவர் என்பது. அந்த செயலை செய்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு லிஸ்ட் வாசித்தோம் இல்லை, 10 கற்பனைகள். முதல் 4 கற்பனை ஆண்டவரை வணங்குவதை பற்றியும் ஓய்வு நாளை பற்றியும். அதற்கு பிறகு 9ஆம் கற்பனை வரைக்கும் பிறரோடு உள்ள உறவை பற்றி சொல்லுகிறது. கடைசியாக ஒரு கற்பனை இருக்குது. 10வது கற்பனை என்ன? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? இச்சியாதிருப்பாயாக. அதாவது தெய்வத்தை தவிர வேறு எதுவும் நீ நாட்டம் கொள்ளாதே என்று அதன் பொருள். இந்த மனுஷன் ஆண்டவரை தவிர வேற ஒன்றின் மீது அதிக நாட்டம் வைத்திருந்தான், இச்சை கொண்டிருந்தான். இச்சை என்பது மனுஷனுடைய மனசுக்குள்ளே இருப்பது. என்ன இச்சை இவனுக்குள்ளே இருந்தது? பண ஆசை. சங்கீதம் 62:10 சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகட்டும், நீ பணக்காரனா இரு,
வேதத்தில் ஏராளமான பக்திமான்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் இருதயத்தை வைக்காதே. 1 என்ன சொல்லுது பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் எல்லா தீமைக்கும் வேறல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்திலேருந்து வழிவு போயிடுறாங்க. இச்சித்தல் என்றால் அதன் மேல் அதீத நாட்டம் கொள்ளுதல். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது லூக்கா நட்சத்திரம் 12 ஒரு மனிதன் எழுந்து ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கு இருக்கிற சொத்து தகராறை கொஞ்சம் தீர்த்து வைக்கணும் என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கடிந்து கொண்டார். என்ன, உனக்கு யாரப்பா நியாயாதிபதியாக வச்சது அப்படி என்று கடிந்து கொண்டு ஒரு 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 ஓமையை அவர்களுக்கு சொன்னார். என்ன ஓமை? ஒரு ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆஸ்தி இருந்தது. அவனுடைய களஞ்சியத்தில் அவன் அந்த தானியங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தான். நம்ம ஊரில் பழைய காலத்தில் 10,000ம்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய நெல் விளைஞ்சிட்டா 10,000 கொண்டு வந்து தட்டி மூடி போட்டுருவோம். அது மாதிரி 10,000 கொண்டு வந்து சேர்த்தான். ஏராளமான தானியங்களை கொண்டு வந்து சேர்த்தான். சேர்த்துட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. அவன் என்ன சொன்னான்? ஆத்மாவே கவலைப்படாதே, நீ இளைப்பாரி புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிரு, உனக்கு பல தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். மனசுக்குள்ளே தான் சொன்னான், வெளியாட்டுமே சொல்லலை. பார்த்தியா, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, அதனால் நான் கவலையே படமாட்டேன் என்று யாரிடத்திலும் அவன் பெருமை பேசவில்லை. வாய் திறந்து வெளியே பேசலை, மனசுக்குள்ளே சொல்லி கொண்டான். அது அவனுக்கு பாவமானது. எந்த பாவமும் ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ளே தான் கருத்தரிக்கிறது. அன்பானவர்களே, எந்த பாவமாக இருந்தாலும் சரிதான். இந்த மனுஷனும் அப்படித்தான். அவன் தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய சொத்தின் மேல் வைத்திருந்தான். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. இருதயம் இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். இருதயம் முழுவதும் இருக்க வேண்டியவர் ஆண்டவர். இந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து இருதயத்தில் இல்லை. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் அப்படி பேசினான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவனுடைய இருதயம் மோசமான ஒரு இருதயமாக இருந்தது. அவனுடைய எண்ணத்துக்குள்ளே பண ஆசை இருந்தது. அந்த இச்சை எல்லா தீமைக்கும் வேறானது. அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூல் 6 6, 7 ஆகிய அதிகாரங்களிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சில காரியங்களை சொல்லுவார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனை பகைத்தாலே, அது கோபம் கொண்டாலே அது கொலைக்கு சமம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம். இப்படி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் சட்டங்களை எப்படி புதுப்பித்தார் என்றால், ஒரு செயலை செய்வதை விட அந்த செயலுக்கான எண்ணம் மனதில் இருந்தால் அது பாவமாக கருதப்படும். அதுதான் புதிய ஏற்பாடு. மனுஷர் காணும்படி ஜெபம் பண்ணாத, அறைக்குள்ள போய் ஜெபம் பண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம்? உன் இருதயம் ஆண்டவருக்கு தெரியணும். உன் தர்மத்தை வெளிப்படையாக செய்யாதே, ரகசியமா பண்ணு. நீ வெளிப்படையாக பண்ணால் பலன் முடிஞ்சு போச்சு. உபவாசம் செய்வதும் அப்படித்தான். இவைகளெல்லாம் ஏன் ஆண்டவர் சொன்னார் என்றால், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அன்பானவர்களே, அதற்கு காரணம் என்னவென்றால், பாவம் முதலாவது இருதயத்திலே தான் கருத்தரிக்கிறது. அது பின்பு வார்த்தையாக வெளிப்படும், அதற்கு பின்பு அது செயலாக வெளிப்படும். எனவே தான் ஆண்டவர் இருதய சுத்தத்தை வலியுறுத்துகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இருதய சுத்தம் மிக 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 முக்கியமானது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரத்தின் 31 வசனம் ஒரு அருமையான ஒரு வசனம். இன்றைக்கு
உள்ள கிறிஸ்தவ மக்களை பற்றி அந்த வசனம் எவ்வளவு தெளிவாக பேசுகிறது என்று பாருங்கள். எசேக்கியேல் 33:31 நான் வாசிக்கிறேன். இது ஒரு பெரும்பான்மை கிறிஸ்தவ மக்களை பற்றிய ஒரு அறிக்கை மாதிரியே இருக்கிறது. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு. ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. வேதத்தை கேட்கும்போது நல்ல மனிதர்கள் போல உட்கார்ந்து ரொம்ப அருமையாக கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி குறைபட்டு கொள்கிறார் என்று பாருங்கள். தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. நம்முடைய இருதயத்தை நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மனிதன் துக்கம் நிறைந்தவனாய் இயேசு கிறிஸ்துவை விட்டு போய்விட்டான். அவன் தராசில் வைத்து பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதா இல்லை இந்த சொத்தை வைத்திருப்பதா? அவன் ரெண்டில் ஒன்றை தேர்வு செய்யணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதனால் அவர் சொன்ன மாதிரி செய்யணும். இந்த பொருளுக்கு ஐஸ்வர்யத்துக்கு முக்கியத்துவம் தந்து அதை பற்றி கொள்வதானால் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது, ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை அசட்டை செய்வான். யார் அந்த 2 எஜமான்? 2 எஜமான் யாரெல்லாம்? என்ன சொன்னார் ஆண்டவர்? தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் தேவனும் ஒரு எஜமான் பிசாசும் அல்ல. நம்ம பிசாசுக்கு ஊழியம் செய்ய போக மாட்டோம். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மனிதர்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்ய போக மாட்டார்கள். 2 எஜமான்கள் என்பவர்கள், ஒன்று உலகப் பொருள், இன்னொன்று கடவுள். அதே விஷயம்தான் இந்த மனுஷனை பாதித்தது. பாருங்கள், அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் மிகப்பெரிய நாட்டத்தை வைத்திருந்தான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக நாம் எதையும் நேசிக்கக்கூடாது. ஒரு முறை ஆண்டவர் சொல்லுவார், என்னை விட அதிகமாக தகப்பனையாவது தாயாவது நேசிக்கக்கூடாது, என்னை விட அதிகமாக உன் பிள்ளைகளை கூட நீ நேசிக்கக்கூடாது அப்படிம்பாரு. இந்த வார்த்தை நமக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தோணும் இல்லையா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யார் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் பிள்ளைகளை உண்மையாய் நேசிப்பார்கள். யார் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் பெற்றோரை உண்மையாய் நேசிப்பார்கள். அதுதான் சத்தியம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிற நேசம் முழுமையாய் இருக்க வேண்டும். அது ஒரு மணவாட்டி தன்னுடைய மணவாளனை நேசிப்பது போன்ற ஒரு நேசம். அதுதான் பிரதானமான கற்பனை, முக்கியமான கட்டளை. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து. நீ உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி அடுத்தவங்ககிட்ட அன்பாயிரு. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே உம்மை தவிர வேறு ஏதாவது ஆதிக்கம் செலுத்துகிறதா? உம்மை தவிர வேறு எதையாவது என் இருதயத்தில் இருக்கிறதா? நான் என்னை நல்லவன் என்று ஒருவேளை இந்த வாலிபனைப் போல, கட்டளைகளெல்லாம் ஒழுங்காக கடைப்பிடித்த இந்த மனுஷனைப் போல என்னை எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே, சொல்லித்தாருங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு அதை உணர்த்துவார். நம்முடைய ஞானப்பாடலில் ஒரு அருமையான பாட்டுண்டு, 300வது ஞானப்பாட்டு, ஆராய்ந்து பாரும் கர்த்தரேன்னு. அதில் ஒரு ஸ்டான்ஸா இப்படி இருக்கு பாருங்க. ஆராயும் எந்தன் உள்ளத்தை நீர் சோதித்து அறிவீர், என் அந்தரங்க பாவத்தை மா தெளிவாக்குவீர். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்த ஆண்டவரே, இந்த வாலிபனைப் போல உலகத்துக்கு நான் அலங்காரமான தோற்றம் உள்ளவளாக இருந்துவிட்டு
உள்ளுக்குள்ளே ஒரு தீய வாழ்க்கை வாழ்ந்தால், உமக்கு முதலிடம் தராத ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்றால், அதை எனக்கு சுட்டி காட்டுங்க ஆண்டவரே. முழுமையாக என்னை நான் உமக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும் என்று கேட்போம். ஏனென்றால் நாம் இருதய சுத்தத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாலிபன் நித்திய ராஜ்யத்தை இழந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவன் என்ன ஆனான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு துக்கத்தோடு போய்விட்டபடியினால், இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் தூரமாக போய்விட்டபடியினால் அவன் ராஜ்யத்துக்கு உள்ளே இல்லை. நாம் அந்த அரசாங்கத்துக்குள்ளே போக வேண்டும். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்றால் முழு மனதோடும் முழு பக்தியோடும் முழு ஆற்றலோடும் நாம் ஆண்டவரை நேசிப்போம். ஆண்டவர் தாமே அந்த வாய்ப்புக்குரியவர்களாக நம்மை மாற்றுவாராக. ஆமென்.